ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த அருமை சகோதரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை அந்த பார்லிமெண்டத்திலே வாசித்தது மட்டும்தான் எங்களுக்கு பெருமையாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த பல்வேறு எதிர்பார்ப்புகளை நாங்களாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். காரணம் 5 மாநிலத்தில் தேர்தல் இருக்கிறது, ஏதாவது சலுகைகள் ஏற்படும், வியாபாரிகளுடைய பிரச்சனை எல்லாம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அது ஏமாற்றும் பட்ஜெட்டாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்த இருக்கிறோம். ஜிஎஸ்டியில நாங்கள் கேட்டது 4 அடுக்கு வரி விதிப்பு 2 அடுக்காக மாற்றியிருக்கிறார்கள். அதை 1 அடுக்காக மாற்றப்பட வேண்டும். சாமானிய வணிகர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் எளிமையாக இருக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். மீண்டும் டெல்லிக்கு நேரடியாக சென்று அதை வலியுறுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்னொரு விஷயம், தேர்தல் ஆணையம் நாங்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம், டெல்லியிலையும் கொடுத்திருக்கிறோம், இங்கு மாநிலத்துடைய தேர்தல் ஆணையத்தை நேரடியாக சந்திக்க இருக்கிறோம். கடந்த தேர்தல் முறையிலே 50,000 ரொக்க பணத்துக்கு அனுமதி தந்தார்கள். இப்பொழுது உள்ள விலைவாசிக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் அனுமதி தரப்பட வேண்டும். வியாபாரிகள் கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்துவிட்டு அலைய விடுவது, அதை தாண்டி வாங்கிய பணத்தை திருப்பி தருவதற்கு லஞ்சம் கேட்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடர்பாடுகள் இல்லாமல், வியாபாரிகளை அச்சுறுத்தல் இல்லாமல் தேர்தல் நடைமுறைப்படுத்திட வேண்டும். அரசியல் கட்சிகள் பணம் கொடுப்பது யார் என்று துறைக்கு தெரியும். அந்த அதிகாரிகள் நினைத்தால் அதை தடுக்க முடியும். ஆனால் எந்த அரசியல் கட்சியும் தடுக்க மாட்டாங்க. பாதிக்கப்படுகின்றவர்கள் வியாபாரிகள் என்பதை அச்ச உணர்வோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். தேர்தல் ஆணையம் வணிக சங்க பிரதிநிதிகளை ஆலோசனை பெற்று சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த கட்சியோடும் எல்லா கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்கள் எங்களோடு கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு ஆதரவு தரப்போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு. எல்லா கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கை மனு இந்த வாரத்தில் தர இருக்கிறோம். அதன் பிறகு அவங்களுடைய அழுத்தமான வார்த்தைகள் லெட்டர் மூலமாக தருகின்ற கட்சிகளுடைய லெட்டர்படிகள் வைத்துக் கொண்டு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு அந்த கூட்டத்தில் ஒற்றை சொல்லிலே முடிவெடுக்க இருக்கிறோம். அந்த சொல் என்பது யாருக்கு என்ன வாக்கு, எங்கள் வாக்கு வங்கி என்பதை அந்த தேதியிலே அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, மத்திய அரசுல 3% வரியாக குறைப்பார்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அதே போன்று தனிமனித வருமானம் 12 லட்சத்திலிருந்து 15 லட்சமாய் உயர்த்தி தர எண்ணங்கள் இருந்தது. எந்த எண்ணமே நிறைவேற விடாமல் ஏமாற்றுப்பட்ட அமைந்திருக்கிறது. அதை ஒத்துமொட்டமா சொல்லிட்டோம். இங்கு கட்டாயமாக பல்வேறு தீர்மானங்கள் 11 தீர்மானங்கள் பிரகடன தீர்மானமாக எடுக்க இருக்கிறோம். அந்த தீர்மானத்தை கட்டாயமாக மாநில அரசு, மத்திய அரசு எங்களை காப்பாற்றுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். குறைந்தபட்சம் 5 லட்சம் வணிகர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இங்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக வணிகர் குடும்பமாக அந்த மாநாட்டில் பங்கேற்று 43வது மாநில மாநாடு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு ஒரு மையக்கல்லாக இந்த மாநாடு அமையும் என்ற சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்கிறோம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்களுக்கு எந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அதை யார் அச்சுறுத்தினாலும் என் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறோம். பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது நம்முடைய கடமை. இந்த செய்திகளை அவர்கள் எடுத்து வெளியிடவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று மக்களுக்கே தெரியாது. ஆகிய ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்றும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. என்ன